சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். கொளத்தூர் தொகுதியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவியிருந்தார். அந்த தொகுதியில் மட்டும் குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளை சரிபார்க்கும் பணி, அந்த இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி நடந்து வருகிறது. எப்படி பாக்குறீங்க? அதை உண்மையாகவே அந்த தோல்வியில சந்தேகம் இருக்கா? இதன் மூலமாக எதுவும் வேற ஏதாவது மாற்று முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல எந்த விதமான மாற்று முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு இல்லாத வகையில் எலெக்ஷன் கமிஷன் இந்த ப்ராசஸ ஒரு ஃபேக்கா செட் பண்ணியிருக்காங்க. எனவே இதுல எந்த விதமான மாற்று முடிவுகள் வருவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அதே முடிவுகள் தான் வரும். ஏனென்று சொன்னால் இது டோட்டலி இந்த ப்ராசஸே ஃபேக். இந்த ப்ராசஸே சீட்டிங். இந்த ப்ராசஸே ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ். இவங்களுக்கு 100% விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி அனௌன்ஸ் பண்றதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு விவிபேட் ஸ்லிப் இல்லையா? இந்த விவிபேட் ஸ்லிப் ஒழுங்கா விடுகலையா? விவிபேட் ஸ்லிப்புக்கும் இவிஎம் ரிசல்ட்டுக்கும் மேட்ச் ஆகாதா? ஆகுமா? ஆகாதா? இதான கேள்வி. 100% விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி விவிபேட் ஸ்லிப்ல யாராருக்கு எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கோ அதே வாக்குகள் இவிஎம்ல எழுதிருக்கான்னு காமிச்சா முடிஞ்சு போச்சு. இதை விட்டுக்கிட்டு சும்மா நான் பேண்ட் மெமரியை செக் பண்றேன், நான் உங்களுக்கு முதல்ல அதை இவிஎம் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய 5 தொகுதிகள்ல 5 பூத்துல இருக்கக்கூடிய இவிஎம் எடுத்து நாங்க பேண்ட் மெமரியை வச்சு உங்களுக்கு நாங்க செக் பண்ணி காமிக்கிறோம். அது இல்லை அப்படின்னா அதை எரேஸ் பண்ணிட்டு புதுசா நாங்க மார்க் போல் நடத்துறோம்ன்றாங்க. இது ரெண்டுமே மக்களையும் வாக்காளர்களையும் எலெக்ஷன் கமிஷன் ஏமாற்றுவதற்கான டெக்னிக்கல் ஃப்ராட். இது இந்த டெக்னிக்கல் ஃப்ராடை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பெரிய கட்சிகள் கூட தள்ளப்பட்டு விட்டார்கள். இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஃப்ராடை நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு, இது என்ன ஃப்ராட் அப்படின்னு. ஓகே, நம்மளுடைய குற்றச்சாட்டு எலெக்ஷனுக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னால சிம்பிள் லோடிங் சாஃப்ட்வேரை விவிபேட்ல லோட் பண்ணுவாங்க. நம்ம பேலட் யூனிட் இருக்கு, விவிபேட் இருக்கு, கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. பேலட் யூனிட்ல தான் நம்ம ஓட்டு போடுறோம். கண்ட்ரோல் யூனிட்டை அலோவ் பண்ண உடனே பேலட் யூனிட்ல நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்றோமோ அந்த பட்டன் எந்த சிம்பிளுக்கு நேரா சிக்னலை எமிட் பண்ணும். இந்த சிக்னல் விவிபேட்ல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப இந்த விவிபேட்ல போய் ஆன உடனே விவிபேட்ல தான் சிம்பிள் லோட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் என்ன சிம்பிள், ஒவ்வொரு வேட்பாளர்கள் பேர் என்ன, சிம்பிள் என்ன, எந்த வரிசையில ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்ற எல்லா விவரமும் விவிபேட்ல இருக்கும். விவிபேட்ல இருந்து கண்ட்ரோல் யூனிட்ல போய் அது ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா, விவிபேட்ல நம்ம ஓட்டு போட்ட உடனே ஒரு லைட் எரியும். அது 7 செகண்ட் தான் எரியும். அந்த லைட்டு அதுக்குள்ள நம்ம பார்க்கணும். அது அந்த ஸ்லிப் கட் ஆகி விவிபேட்டுடைய இதுக்குள்ள விழுந்துரும். அது அப்ப ஸ்லிப் பிரிண்ட் ஆகி தானே விழுகுது. அந்த பிரிண்ட் ஆன ஸ்லிப்பை, நம்ம பார்த்த ஸ்லிப்பை, யாருக்கு ஓட்டு போட்டோம்ன்ற ஸ்லிப்பை என்றதுல தான் என்னாதான் உண்மையான ரிசல்ட் கிடைக்குமே ஒழிய இவங்க இன்னைக்கு காமிக்கிறது ஒரு டெக்னிக்கல் ஃப்ராடு. இப்ப இந்த டெக்னிக்கல் ஃப்ராடை எலெக்ஷன் கமிஷன் சட்டப்படி கோர்ட்டை, நீதிமன்றத்தை ஏமாற்றி அரங்கேற்றுகிறது. அதை நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல்வேறு கட்சிகள் இதை நம்பி களத்திற்கு சென்று இவர்கள் பல்ப் வாங்க போறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே சரியா இருக்கு, இவிஎம்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இவங்க நிரூபிக்க போறாங்க. அப்ப இவிஎம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் நிரூபிச்சுட்டு போயிடும். எப்படி போகும் அப்படின்றத நான் சொல்றேன். நான் நல்ல ஒரு படித்த என்ஜினியர்ஸ் எந்த பசங்களா இருந்தாலும் என்ஜினியர் படித்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பசங்களுக்கு நீங்க கேட்டாலே நல்லா தெரியும். இவிஎம் நீங்க விவிபேட்ல சிம்பிள்
லோடிங் டைம் அப்படின்னு இருக்கு. அந்த சிம்பிள் லோடிங் சாஃப்ட்வேர்ல சிம்பிளை லோட் பண்ணும் பொழுது வெறும் சிம்பிளை மட்டும் லோட் பண்ணி இந்தந்த நம்பருக்கு அகேன்ஸ்டா இவங்க பேரு இவங்க சிம்பிள் இதான் அந்த சிம்பிள்னு லோட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவிஎம் ஆல்ரெடி ஹேச் பண்ணப்பட்ட இவிஎம் தான். ஆனா எந்த சிம்பிளுக்கு மத்தியில ஏதாவது ஒரு சிம்பிளை செலக்ட் பண்ணி அந்த சிம்பிள் இந்த சிம்பிளுக்கு சாஃப்ட்வேர் அதாவது சிம்பிள் லோடிங் டைம்ல ஏதாவது ஒரு சிம்பிளை செலக்ட் பண்ணி இந்த சிம்பிளுக்கு விழுகிற ஓட்டுல இருந்து 8% ஓட்டு, 15% ஓட்டு, 30% ஓட்டு, 35% ஓட்டு வந்து இந்த செலக்ட் பண்ணப்பட்ட சிம்பிளுக்கு விழுகணும்னு செட் பண்ணிட்டோம்னா விழுகிற ஓட்டுல இருந்து 35% ஓட்டை மற்ற சிம்பிள்ல இருந்து எடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா போட்டுரும். இது வந்து சிம்பிள் லோடிங் டைம்ல ஒன் டைம் ப்ராசஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இது செட் பண்ண பிறகு நீங்க எத்தனை வட்டம் கவுண்ட் அமுக்குனாலும் அதே ரிசல்ட் தான் வரும். அது என்ன சிம்பிள் லோடிங் டைம்ல எந்த சிம்பிள் ஜெயிக்கணும்னு என்ன பேட்டர்ன் நம்ம சொருகி இருக்கோமோ அந்த பேட்டர்ன் அந்த சிம்பிள் 35% ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் விழுந்த ஓட்டுல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்டு. இது வந்து இதை நீங்க வந்து எத்தனை முறை கவுண்ட் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் வரும். ஆனா விவிபேட்ல அந்த ரிசல்ட் அப்படி இருக்காது. விவிபேட்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அந்த ஸ்லிப் தான் பிரிண்ட் அவுட் ஆகி விழுகும். இப்ப என்ன பண்ணணும், நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்ன்றத விவிபேட்ல விழுகிற ஸ்லிப்பை என்னன்னா தானே நம்ம ஓட்டு போட்டது சரியானு நம்ம செக் பண்ண முடியும். ஆனா அதை மட்டும் எண்ண மாட்டாங்களாம். அதை என்ன இவங்க குற்றம் வெளிப்பட்டு போகும். இவங்களுடைய ஃப்ராடு தானே வெளிப்பட்டு போகும். எலெக்ஷன் கமிஷனுடைய ஃப்ராடு வெளிப்பட்டு போகும். ஏன்னா ஃப்ராடு வெளிப்படக்கூடிய அதை எண்ண மாட்டோம். ஆனா நான் உங்களுக்கு பேண்ட் மெமரியே என்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி சிம்பிள் லோடிங் டைம்ல எந்த சிம்பிள் 35% வாங்கணும்னு நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த சிம்பிள் அது வந்து ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் மெமரி அது வந்து செட் ஆயிருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க எத்தனை வட்டம் கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் அதே ரிசல்ட் தான் இவிஎம்ல வரும். ஆனா விவிபேட்ல வேற ரிசல்ட் வரும். விவிபேட்ல பிரிண்ட் அவுட்ல வேற ரிசல்ட் வரும். அதனாலதான் அதை எண்ண மாட்டான். எது சிம்பிளான வேலையோ அதை எண்ணாம மக்களை கன்ஃபியூஸ் பண்ற ஏதோ அதை என்றான். அப்ப பேண்ட் மெமரியில நீங்க எத்தனை வட்டம் நீங்க வந்து அதை கிளிக் பண்ணாலும் ஆல்ரெடி ஒரு வட்டம் சிம்பிள் லோடிங் டைம்லயே பண்ணியாச்சு. அது பேண்ட் மெமரியில அதே தான் ஸ்டோரா இருக்கும். அப்ப நீங்க எத்தனை வட்டம் பண்ணாலும் 35% ஓட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் வந்து விழுந்துடும். புரிஞ்சுட்டீங்களா? என்ன நம்பர் வாக்கில் ஸ்டோர் ஆச்சோ அந்த நம்பர் வந்து விழுந்துடும். இதான் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப என்ன பண்றான் இவங்க வந்து இந்த ப்ராசஸ்ல 2 கட்ட ப்ராசஸ். முதல் கட்ட ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி நீங்க செலக்ட் பண்ண அந்த 5% பூத்துல இருக்கக்கூடிய இவிஎம் விவிபேட்டை நீங்க எடுத்து எண்றீங்க. கவுண்ட் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஏற்கனவே விழுந்த ஓட்டு மட்டும் தான் அப்படியே தான் வரும், திரும்பியும் வரும். ஏற்கனவே எண்ணப்பட்ட ஓட்டுகள் இவிஎம்ல எண்ணப்பட்டு என்ன அறிவிக்கப்பட்டதோ அதே ஓட்டு தான் இப்பயும் வரும். அப்ப அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் இருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவுட் ஆயிருமா? இங்க பாருப்பா, நாங்க என்ன எலெக்ஷன் கவுண்டிங்ல வரும்போது என்ன ஓட்டு வந்துச்சோ ஃபார்ம் 20ல என்ன ஃபுல்லா பண்ணிருக்கோமோ அதே ஓட்டிங்க வந்துருச்சா? பாத்துட்டீங்களா? ஓகேயா? ரைட், வந்துருச்சு. ரைட். அடுத்த ப்ராசஸ் என்ன? மார்க் போல் ப்ராசஸ். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எரேஸ் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து சிம்பிள் லோட் பண்ணுவாங்க. இந்த டைம் சிம்பிள் லோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த சிக்னலும் கொடுக்க மாட்டாங்க. இந்த சிம்பிள் இவ்வளவு ஜெயிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நீ 500 ஓட்டு போட்டாலும் 1400 ஓட்டு போட்டாலும் 1500 ஓட்டு போட்டாலும் 2000 ஓட்டு போட்டாலும் யாருக்கு என்ன ஓட்டு போட்டோமோ அதே ஓட்டு வரும். இப்ப செகண்ட் டைம் ஏமாற்றப்பட்டீங்களா நீங்க? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சிம்பிள் லோடிங் டைம்ல ஓகே எந்த சிம்பிள் ஜெயிக்கணும்னு லோட் பண்ணிருக்கோமோ அதே ரிசல்ட் தான் இப்பயும் வரும். அப்ப எந்த மாற்றமும் இருக்காது. அதை எரேஸ் பண்ணிட்டு இப்ப இந்த வட்டம் வெறும் சிம்பிளை மட்டும் லோட் பண்ணிட்டு வித்தவுட் பேட்டர்ன் நம்ம லோட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா யாருக்கு என்ன ஓட்டு போட்டோமோ அதே ஓட்டு கிடைக்கும். அப்ப 2 ப்ராசஸ்ல நீங்க ஏமாற்றப்படுறீங்களா? அப்ப என்ன ஆகும்? திமுக பண்ற கிளைம் தவறு,
குளத்தூர்ல ஜெயிச்சது விஎஸ் பாபு, ஸ்டாலின் கிடையாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. முடிஞ்சு போச்சா? இவிஎம் சொல்லி முடிஞ்சா? இவிஎம்ல அப்ப உங்களை ஏமாத்திட்டாங்களா? தெளிவா இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பேண்ட் மெமரியை நம்பாத. எதை நம்புறோம், எதை நம்புவோம் அப்படின்னா, நீ விவிபேட்டை ஸ்லிப்பை நீ எண்ணி அனௌன்ஸ் பண்ணும். விவிபேட்டை 100% எண்ணி அந்த ஸ்லிப்ல வந்த பிரிண்ட் அவுட் என்ன, நீ பேண்ட் மெமரியில என்ன ரிசல்ட் போடு ஃபார்ம் 20ல கொடுத்துருக்கியோ அந்த ரிசல்ட்டை காமி, விவிபேட் ஸ்லிப் ரிசல்ட்டை காமி. இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நான் நம்புறேன், 100% நம்புறேன். எது சிம்பிளான வேலையோ அதை விட்டுவிட்டு எது ஏமாற்றக்கூடிய வேலையோ அதை வந்து நான் டெக்னிக்கலா காமிக்கிறேன். பெல் இன்ஜினியர் வந்துருங்க, எந்த இன்ஜினியர் வந்தாலும் சரி, எந்த இன்ஜினியர் வந்தாலும் சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணப்பட்ட ரிசல்ட் அதே ரிசல்ட் தான் வரும். செகண்ட் ரவுண்ட்ல அதை எரேஸ் பண்ணிட்டு எந்த சிம்பிள் லோடிங் போட மாட்டாங்க. நீ 500 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டு போட்டாலும் யாருக்கு என்ன ஓட்டு போட்டீங்களோ அதே ரிசல்ட் வரும். அப்ப என்னாச்சு? உங்களை ஏமாத்திட்டாங்களா? முடிஞ்சு போச்சா? அப்ப நீங்க பண்ண கிளைம் தப்புன்னு போயிருமா இல்லையா? நீ என்ன சிம்பிளான வேலை கேட்கறது என்ன? 100% விவிபேட் ஸ்லிப்பை எண்ணி அனௌன்ஸ் பண்ணு. அந்த ஸ்லிப்பை என்ன, அந்த ஸ்லிப்பும் இவிஎம்ல இருக்கக்கூடிய கவுண்ட்டும் ஒன்னா இருந்துச்சு காமி. இதுதானே கேட்கிறோம். இதை பண்றதுல ஏன் முடியல? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு ப்ராசஸ், இதுக்கு ஒரு நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணும், அதுக்கு பெல்ல இருந்து இன்ஜினியர் வருவான். இதை நம்பிக்கிட்டு திமுக போன்ற கட்சிகளும் இதை நம்பி களத்துல போய் பல்ப் வாங்கிட்டு வர்றதுக்கா போறாங்க? என்ன சார் ஒரு டெக்னிக்கல் ஃப்ராடு இல்ல. அப்ப நியாயமா தேர்தல் இந்த இவிஎம்ல இருக்கிறதோட மட்டுமல்லாம விவிபேட் என்னன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்துல வென்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. விவிபேட் ஸ்லிப்பை மட்டும் என்ன சொல்லுங்க, மு.க. ஸ்டாலின் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வேற எந்த ப்ராசஸ், இவங்க சொல்ற ப்ராசஸ் அத்தனையுமே ஃபேக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல கண்டிப்பா வந்து பழைய ரிசல்ட் தான் வரும். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது வந்து ஏமாற்றப்படக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய ப்ராசஸ். ஓகே, காணல் நீர் மாதிரி தான் இது. மக்களை ஏமாற்றி இவிஎம் நல்லா இருக்கு, இவிஎம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இல்ல சார், இதே முறையில தானே சார் கடந்த முறையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தது. மற்ற இடங்கள்ல அதிமுக வென்றிருக்கு, திமுகவும் வென்றிருக்கு, மற்ற மாநிலங்கள்ல கம்யூனிஸ்ட் வென்றது. எல்லா இடத்துலயும் பண்றதுக்கு நான் வேணும் முட்டாளாங்க. இப்ப இந்த வார்த்தை, இந்த ஆர்குமெண்ட்டை சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தாங்க பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி, அந்த பெர்செப்ஷனை யாரு பக்கம் சாதகமா இருக்கோ அவங்க பக்கம் இவிஎம் பயன்படுத்தி அவங்க வந்து வெற்றி பெற வைப்பாங்க. 11% வாக்கு வாங்கின பிஜேபிக்கு அந்த 11% எங்கெங்க போச்சு? வாக்கு எங்க போச்சு? 18% வாங்கின வாக்கு வங்கி எங்க போச்சு? எப்படி போச்சு? அந்த வாக்கு காணாம போச்சா? புஷ்னு போச்சா? மறைஞ்சு போச்சா? அப்ப அதுவும் ஃபேக்குன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? என்னங்க அது? என்ன ஒரு போன வட்டம் திமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னா எடுத்த உடனே இது பிஜேபி இங்க ஜெயிக்க வச்சா நம்பிடுவோம் நம்ம எல்லாரும். அதனால பிஜேபியை தோக்கடிச்சிட்டு பிஜேபி ஒரு சீட் ஆக்கிட்டு தாவேகாவை ஜெயிக்க வச்சிருக்காங்க. தாவேகா இன்னைக்கு பிஜேபியுடைய பிராக்சி அரசை நடத்திட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை அவங்க சொல்படி நடக்கக்கூடிய ஒரு அரசு வேணும். அது தாவேகா வந்து பிஜேபியுடைய பிராக்சி அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அவங்க அல்டிமேட் அப்ஜெக்டிவ் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அழிக்கணும். ஏடிஎம்கே அழிச்சாச்சு, டிஎம்கே வந்து தேர்தலில் தோல்வியடைய வச்சாச்சு, ஏடிஎம்கே வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கியாச்சு, தாவேகா கட்சியை உருவாக்கியாச்சு. இனி தாவேகாவை அழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, தாவேகாவோட கூட்டணி வைக்கணும், அண்ணாமலையை உருவாக்கணும், அண்ணாமலை மூலமா ஒரு கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா பல்வேறு நடிகர்களை கொண்டு வந்து களத்துல இறக்கி அவர்கள் மூலமாக வந்து தாவேகாவுடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சு ஒரு கலவையான மிக்ஸ்டு கூட்டணி ஆட்சியா அடுத்த முறை கொண்டு வந்து ஒரு குழப்பத்தை நீடிச்ச வச்சு அதுக்கப்புறம் பிஜேபியை அடுத்த 10 ஆண்டுகள்ல பிஜேபியை உள்ள கொண்டாடுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் அவங்களுடைய வழிமுறை, அதான் அவங்களுடைய சித்தாந்தம். ஸோ இவிஎம் ஒழிக்கிறவருக்கு என்னங்க சிம்பிளான ப்ராசஸை விட்டுவிட்டு விவிபேட்டை எண்ணி அனௌன்ஸ் பண்றதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அதை பண்ண மாட்டான்? அதை கேளுங்க. ஸ்லிப் இருக்குல்ல, பிரிண்ட் அவுட் ஆச்சு, இதெல்லாம் விழுகுது. நம்ம எதை பாக்குறோம்? நம்ம ஓட்டு போடும்போது எதை பாக்குறோம்? விவிபேட் ஸ்லிப் பிரிண்ட் அவுட் ஆகி விழுகுது. அந்த ஸ்லிப்பை எண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சா?
இதே ஆளுங்களை அந்த ஸ்லிப்பை மட்டும் எண்ணி இவிஎம் ரிசல்ட்டும் விவிபேட் ஸ்லிப்பையும் ஸ்லிப்பில் வரக்கூடிய ரிசல்ட் ஒன்றுன்னு காமிக்க சொல்லுங்க. நல்ல தைரியம் இருந்த எலெக்ஷன் கமிஷன், நியாயமான நேர்மையான எலெக்ஷன் கமிஷனாக இருந்தால், ஃப்ராட பண்ணாத எலெக்ஷன் கமிஷனாக இருந்தால் 100% இவிபேட் ஸ்லிப்பை இப்ப என்ன பிரச்சனை? இப்ப என்ன எலெக்ஷன் ரிசல்ட் உடனே அனௌன்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லைல்ல, எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம்ல, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுல, ஒரு வாரம் கூட எடுத்துக்கோங்க நீங்க என்றதுக்கு. விவிபேட் ஸ்லிப்பை எண்ணியும் இவிஎம் நம்பரையும் டேலி பண்ணி காமிக்க சொல்லுங்க. தைரியமான எலெக்ஷன் கமிஷன், நீதியான எலெக்ஷன் கமிஷன், நேர்மையான எலெக்ஷன் கமிஷன், டெக்னிக்கல் ஃப்ராட் பண்ணாத எலெக்ஷன் கமிஷன், இவிஎம் ஹேட்ச் பண்ணாத எலெக்ஷன் கமிஷனாக இருந்தால் விவிபேட் ஸ்லிப்பை 100% எல்லா பூத்துலையும் எடுத்து எண்ணி விவிபேட் ஸ்லிப்பும் இவிஎம் கொடுத்த ரிசல்ட்டும் ஒரே நம்பர் தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் இருக்கா எலெக்ஷன் கமிஷனுக்கு? இது மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு வழிமுறை. 7 நாள் எண்ணாங்க திமுக இப்போ பண்ணுச்சு, கொளத்தூர்ல இவிஎம் கரெக்டா இருக்கு, இவிஎம் பெர்ஃபெக்டா இருக்கு, இவிஎம் கரெக்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி திமுக காரங்களே வச்சு சர்டிபிகேட் கொடுக்க வச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சு. இது தமிழ்நாட்டுல கொளத்தூர் தொகுதியில மட்டும்தான் இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லாவே இப்படி ஒரு சந்தேகம் இருக்குங்களா? தமிழ்நாடு முழுக்காதாங்க. ஏங்க 108 தொகுதிகள்ல 35% வாக்குகளை ஒரு கட்சி பிரச்சாரத்துக்கே போகாம, கேண்டிடேட்டு யாருன்னு தெரியாம, கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணாம வாங்குது அப்படின்னா எப்படிங்க வாங்கும்? எப்படி வாங்கும்? பிரச்சாரத்துக்கு போகல, சரி பொதுமக்கள் பிள்ளைங்க மக பேரன் பேத்தி சொல்றதை கேட்டு ஓட்டு போட்டாங்கன்னா கூட ஒரு 15% ஓட்டு விடணும். ஏற்கனவே 5% ஓட்டு வச்சு வாங்கி வச்சிருக்காங்க தாவேக்கா. அப்ப 20% ஓட்டு விடணும். அப்ப 20% வாக்கு 35 ஆகுறது எப்படி ஆகும்? அதானே டவுட். அது ஏன் 108 மட்டும் நின்றுச்சு? ஏன் வாங்குறதா 130 தொகுதியில வாங்கியிருக்கலாம்ல, 118க்கு மேல வாங்கியிருக்கலாம்ல? ஏன் தமிழ்நாட்டுல வீசினால பாண்டிச்சேரியில வீசல? என்னங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். மக்களை பாதி இடத்துல அவங்களுடைய போல் ஏஜென்ட் போட்ட ஓட்டு கூட அது இப்ப வேட்பாளர்களுக்கு இல்ல. பல நாட்களா அந்த இவிஎம் மோசடி பற்றி நீங்க இப்பதான் பேசிட்டு இருக்கீங்க. எந்த கட்சிகளும் இந்த பெரிய அளவுல எடுத்து பிரச்சனையாக்குற மாதிரியோ விவாதமாக்குற மாதிரியோ பேசுன மாதிரியோ தெரியலீங்களா? அப்ப பல பேருக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். புரியலங்க உங்களுக்கு, உங்களுக்கு புரியாதுங்க, டெக்னிக்கலா புரியாது. பேண்ட் மெமரியை நான் தான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் ப்ராசஸ் என்னென்ன. ஒரு வட்டம் பேண்ட் பண்ண மெமரி நீங்க அது ஒரு வட்டம் தான் யூஸ் ஆகும். திரும்பி ஏன் அழிக்கிறான்? அழிச்சிட்டு எரேஸ் பண்ணிட்டு திரும்பி மார்க் போல் ஏன் கண்டக்ட் பண்றான் சொல்லுங்க பாப்போம். எரேஸ் பண்ணாம கவுண்டை 0 பண்ணிட்டு நல்லிஃபை பண்ணிட்டு, எரேஸ் பண்ணாம கவுண்டை 0 பண்ணிட்டு 700 ஓட்டு போட சொல்லுங்க அதே இவிஎம்ல. ஹலோ, எரேஸ் பண்ணக்கூடாது, கவுண்டை மட்டும் 0 பண்ண சொல்லுங்க. 0 பண்ணிட்டு அதே ஓட்டுல 700ல இருந்து 900 ஓட்டு போட சொல்லுங்க. சரி 1400 ஓட்டு கூட போட சொல்லுங்க. திரும்பவும் தாவேக்கா தான் ஜெயிக்கும். ஏன்னா ஆல்ரெடி பேண்ட் மெமரியில எந்த சிம்பிள் ஜெயிக்கணும்னு சொல்லி சிக்னலை இன்சர்ட் பண்ணி வச்சிருப்பான். எரேஸ் பண்ணாம பண்ண சொல்லுங்க இந்த ப்ராசஸ். ஏன் எரேஸ் பண்ற நீ? கவுண்டர் நல்லிஃபை பண்ணு, கவுண்டர் 0 பண்ணு, கவுண்டர் 0 பண்ணிட்டு திரும்பி மார்க் போல் கண்டக்ட் பண்ண அதே இதுல எரேஸ் பண்ணாத, கவுண்டை மட்டும் 0 பண்ணு. ஏற்கனவே எந்த சிம்பிள் ஜெயிக்கணும்னு சொல்லி அதுல லோட் ஆயிருக்கும், சிம்பிள் லோடிங்ல அந்த சிம்பிள் ஜெயிக்கும். அதே சிம்பிள் அதே ஓட்டு அப்படியே ரிப்பீட் ஆகும், அதே பெர்சன்டேஜ் ரிப்பீட் ஆகும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ப்ராசஸ் பண்ணலாமே, டைரக்டா எரேஸ் பண்ணிட்டு இவர் புதுசா போடுவாராம். புதுசா போடும்போது சிம்பிள்ல லோட் பண்ண மாட்டேல, சிம்பிள் லோட் பண்ணும்போது இந்த போட மாட்டேல, அப்புறம் எப்படி நீ வரும் உனக்கு? அப்ப இந்த முயற்சி பயனளிக்காது அப்படின்றதுதான் இதுல இருந்து நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்படிதானுங்களா? இந்த முயற்சி இது டெக்னிக்கல் ஃப்ராடுங்க. டெக்னிக்கல் ஃப்ராடு, இது சீட்டிங் ஆன் பீப்புள். ஸோ எலெக்ஷன் கமிஷன் இஸ் சீட்டிங் ஆன் பீப்புள் அட் தி காஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். நீதிமன்றம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சமீப கால செயல்பாடுகளை எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா நிறைய இடங்கள்ல போய் ஆய்வு செய்யறாரு, மெட்ரோல பயணிக்கிறாரு, ரொம்ப கவர்மெண்ட் விவகாரங்கள்ல ரொம்ப இன்வால்வ்மெண்டா செயல்பட்டு இருக்காரு. எப்படி இருக்கு? ஏறக்குறைய 3 மாத காலம் முடிய போகிறது. தாவேகா கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு எப்படி இருக்கு?
ரீல்ஸ் போடுறதுக்கு எப்ப என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் எல்லாம் வந்து அவர் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. மெட்ரோவை போய் பாக்குறது, இவர் கட்டின மெட்ரோவா? அது அது திமுக அரசு கட்டின மெட்ரோ. இவர் கட்டின மெட்ரோவா? மக்களை போய் சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து எங்க ஆக்சுவல் செயல்பாடுனா எப்படி இருக்கணும்? ஜூன் 12 திறக்க வேண்டிய தண்ணீர் திறக்கல. ஜூன் மாசம் வர வேண்டிய தண்ணீர் மேட்டூர்ல அணையில திறந்து வரல. ஜூலை மாசம் வரல. விவசாயிகள் அங்க வாடிக்கொண்டிருக்கிறார்கள், டெல்டா விவசாயிகள். அவர்களுக்கு எந்த விதமான தீர்வு கிடைக்கல. இதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடைக்கல. இப்ப வந்து டிஎம் அண்ட் எம்சிஹெச்சுக்குரிய 151 இடங்களை சரண்டர் பண்ணியிருக்கு இந்த பிஜேபியுடைய பிராக்சி அரசு, மிஸ்டர் ஜோசப் விஜய் அரசு. அப்ப இந்த அரசு எப்படிப்பட்ட செயல்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு ரீல்ஸ் எடுப்பதற்கு தேவையான டெய்லி வெளிப்புற காட்சி, உள்புற காட்சி படப்பிடிப்பு, வெளிப்புற காட்சி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி இந்த விஜயனுடைய அரசு, மிஸ்டர் ஜோசப்பனுடைய அரசு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்குதா அப்படின்னா வந்து இட் இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர். ஒட்டுமொத்தமா பிஜேபி டேக் ஓவர் பண்ணி இங்க பிஜேபியினுடைய கொள்கைகள் இங்கு தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கவர்னர் மூலமாக உயர்கல்வித்துறை சீரழிந்து கிடக்கிறது, பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து கிடக்கிறது, மின்சாரத்துறை நாறி கொண்டிருக்கிறது, போக்குவரத்து துறை பல்லிழித்து கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சீரழிவு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எதையுமே கட்டுப்படுத்த முடியாமல் மிஸ்டர் ஜோசப் வந்து சிக்கி திணறி திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேலையில அதை காப்பாற்றுவதற்காக மெட்ரோல போறது, மெட்ரோல பயணிக்கிறது, அப்புறம் வந்து மெட்ரோ மேம்பாலத்தை பார்வையிடுறது, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை போய் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்து வந்து ரீல்ஸ் எடுத்து ரூட் மாஃபியா மூலமா பரப்புறது, இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய இங்கு ஒழுங்கான நிர்வாகம் நடக்கிறதா என்றால் இல்லை.